ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பையில இருக்கிற பேக்ல இருக்கிறதுக்கு என்ன பொருள் என்ன லக்கேஜ் போடணும் தவறல் பண்ணாரியா. ஏன் அந்த 1 கிலோ பருப்பு அரிசி நிற்குமா லக்கேஜ்னு கேட்டேன்யா. அதனால் 16 டிக்கெட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களை நம்ம மனவளையே பேசிட்டாங்க ஐயா. இதுக்கும் லக்கேஜ் போட்டே ஆகணும். இல்லைன்னா இறங்குன்னு நாடுகாட்டில் இறங்குற மாதிரி கூட தாண்டி இறக்கி விட்டாங்க ஐயா. பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்கிறதுக்கு தெரியல. பார்வையிட்டு கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ஐயா. நடவடிக்கை எடுங்க ஐயா. தென்காசியில் அரசு பேருந்தில் பையில் கொண்டு சென்ற ரேஷன் அரிசிக்கும் பருப்புக்கும் லக்கேஜ் கட்டணம் கேட்டு தன்னை நடுவழியில் பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் இறக்கிவிட்டதாக பார்வை மாற்றுத்திறனாளி ஒருவர் போக்குவரத்து துறையின் பாபநாசம் கிளை மேலாளரிடம் புகார் அளித்துள்ளார். பொட்டல்புதூரைச் சேர்ந்த கந்தசாமி ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு மனைவியோடு தான் தற்போது வசித்து வரும் பாவூர் சத்திரத்திற்கு நகர பேருந்தில் பயணித்த போது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. பையில இருக்கிற பேக்ல இருக்கிறதுக்கு என்ன பொருள் என்ன லக்கேஜ் போடணும் டிக்கெட் தவறல் பண்ணாரியா. ஏன் அந்த 1 கிலோ பருப்பு அரிசி நிற்குமா லக்கேஜ்னு கேட்டேன் ஐயா. அதனால் 16 டிக்கெட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களை நம்ம மனவளையே பேசிட்டாங்க ஐயா. இதுக்கும் லக்கேஜ் போட்டே ஆகணும். இல்லைன்னா இறங்குன்னு நாடுகாட்டில் இறங்குற மாதிரி கூட தாண்டி இறக்கி விட்டாங்க ஐயா. பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்கிறதுக்கு தெரியல. பார்வையிட்டு கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு வந்து எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ஐயா. நடவடிக்கை எடுங்க ஐயா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.